பிள்ளை பிள்ளை பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கறி, ஸ்பெஷல் கறி. இதுதான் 3 நேர டிஃபனா இருந்தாலும் அதான் தருவாங்க, மத்தியானத்துக்கும் தருவாங்க, நைட்டு எப்ப சாப்பிட்டாலும் அதுதான் நமக்கு சைட் டிஷ், மெயின் டிஷ். ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம்ண்ணா. என்ன ஒருத்தங்க நீங்க ஏன் டான்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க ஃப்ரீ, அதனால இனிமேல் கை கால் அசைக்காம ஸ்ட்ரெயிட்டா நின்றுதான் பேச போறேன் நான். சரியா? என்னால அப்படிலாம் செய்ய முடியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய கறி மீன் தான். ஓமக்கறின்னு சொல்லலாம், பேத்துக்கறின்னு சொல்லலாம், எங்க ஊர் வடமதி பாஷையில கருத்த கறின்னு சொல்லலாம். பிள்ளை பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கறி, ஸ்பெஷல் கறி. இதுதான் 3 நேர டிஃபனா இருந்தாலும் அதான் தருவாங்க, மத்தியானத்துக்கும் தருவாங்க, நைட்டு எப்ப சாப்பிட்டாலும் அதுதான் நமக்கு சைட் டிஷ், மெயின் டிஷ். இதனால என்ன பெனிஃபிட்டையும் நான் சொல்லிடுறேன். வயிற்றுல உள்ள மடி ரொம்ப வயிற்றுல உள்ள கசடுகள் வெளியேறுன்னு ஒண்ணு. 2வது உடம்பு பலத்துக்கும் ஒரு ஆரோக்கியத்திற்கும். தாய்ப்பால் நல்ல ஊறுன்னு சொல்லுவாங்க. இதுல ஓமம் நிறைய சேர்க்கறதுனால பிள்ளைங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. சரியா? இதுதான் மெயின். இதுல உள்ள யூசேஜ் நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், இப்போ டாக்டர்கள் திங்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய கறி அதுதான். இந்த கறியெல்லாம் சாப்பிட்டா குடல் புண்ணாயிரும் சொல்லுவாங்க. அதே மாதிரியே இப்போ உள்ள பிள்ளைங்க சொல்லணும், என்னோட அக்கா பிள்ளைங்க முதல் குழந்தை பெற்ற பிறகு இந்த கறி சாப்பிட டாக்டர் சாப்பிட விடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்காங்க. ஆனா கண்டிப்பா சாப்பிடலாம். நான்லாம் 2மே எனக்கு சிசேரியன் தான். இன்னை வரைக்கும் எனக்கு பேக் பெயினோ ஒரு தொப்பை போடுறதோ எதுவுமே இல்லை. பாரம்பரியமான ஃபுட் ரொம்ப பெஸ்ட். கண்டிப்பா அதை சேர்க்கக்கூடிய விதத்துல நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எந்த கெட்ட இதுவும் நமக்கு வராது. சரியா? அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப அதுக்காண்டி நம்ம பாறை துண்டு தான் எடுத்திருக்கோம். ஓகேயா? வெள்ளைப்பூடு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தால இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஓமம், சுக்கு, கடுகு, காயம். இந்த என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணுங்கிறது எல்லாமே கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். இல்லைன்னா லாஸ்ட் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா ஒத்தையா சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் போடும்போதுன்னு சொல்லி தனியாவும் உங்களுக்கு ஆட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் தேங்காவை வறுக்கணும். நான் எப்பவுமே தேங்காய் வறுக்கணும்னா ஒரு பொடி பொடிச்சுட்டு தான் இது கூட சேர்ப்பேன். பொடிச்சிடட்டா? ஓகே. தேங்காய் இந்த மீன் குழம்புக்கெல்லாம் அப்படின்னா தேங்காய் குறைவா சேர்க்கணும், வெஞ்சனம் கூடுதல் சேர்க்கணும். பாதிக்கு பாதி சேர்த்தாலும் கொள்ளலாம். ஏன்னா அது அப்படி சாப்பிட்டா மட்டுமே குழந்தை பெற்றவங்க மட்டும்தான் சாப்பிடணுமானா அப்படி கிடையாது. கம்பல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. கண்டிப்பா இதெல்லாம் கொடுத்தா பிள்ளைக்கு நல்லது அப்படிங்கறதுனால கம்பல் படி கொடுக்கக்கூடிய உணவை தான் நான் இப்ப சொல்லி இந்த கருத்த கறியேனா ஆணுங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். கொஞ்சம் இது நம்ம பப்பட வறுத்த சட்டினால எண்ணெய் இருக்கு. எண்ணெய் ஊற்றியும் நம்ம வறுக்கலாம், ஊற்றாமலும் வறுக்கலாம். கூட லைட்டா வறுத்த உடனே கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு 10-12 காலம் போடலாம். சரியா? அதே மாதிரி சின்ன உள்ளி ரொம்ப கருக வறுக்க கூடாது. இந்த கறியெல்லாம் வச்ச அன்னைக்கு சாப்பிடறதோட மறுநாள் சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா நல்லெண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா அதுக்கும் சொல்லுவாங்க நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடக்கூடாதுன்னா. அப்படியெல்லாம் கிடையாது. நல்லெண்ணெய் உடம்புல கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய இது நல்லெண்ணெய்க்கு அடுத்தாலும் நல்ல மிளகு சேர்ப்போமா. நம்ம ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். வெள்ளைப்பூடு, நல்ல மிளகு, வெள்ளைப்பூடு, உள்ளி, கருவேப்பிலை, நல்ல மிளகு சேர்த்திருக்கோம். ஓகேயா? லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிட்டு பாரு. சிம்ல வச்சுட்டு வத்தல் பொடி குறைச்சு போடணும். ஏன்னா நம்ம இதுல இந்த நல்ல மிளகு கொஞ்சம் கூடுதல் சேர்ப்போம், சுக்கெல்லாம் சேர்ப்போம். இதெல்லாமே எரிப்பு, அதனால குடல் புண்ணாயிரும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன செய்யணும்னா வத்தல் பொடி கொஞ்சம் குறைச்சு சேர்த்துக்கிடணும்.
சுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிடலாம். சரியா? நான் 1 ஸ்பூன் போல போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி பொடி. என்னைக்குமே 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டோம்னா அதுக்கு 1 மடங்கு கூடுதலா கொத்தமல்லி பொடி போடணும். இது கொஞ்சம் வறுத்து வரும்போது அடுத்தால ஒரு 2-3 இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆட் பண்ண முடியும். சுக்கு இதை இப்படியே டைரக்டா ஆட் பண்ண கூடாது. கொஞ்சம் தட்டுக்கல்ல வச்சு தட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், மிக்சியில போட்டு அரைக்கணுமா, இதை போட்டு நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சே நம்ம இனிமேல் வறுத்தா போதும். அடுத்தால ஓமம். இன்னைக்கு இந்த காயம் போட்டுருவோமா, இந்த காயம் தான் நல்லது. ஓகே, போட்டுட்டு இனி கடுகு ஆஃப் பண்ணிட்டு கடுகு போட்டா போதும். ஏன்னா கடுகு கரிஞ்சிட கூடாதுல, அதனால ஆஃப் பண்ணியாச்சு. போடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆறட்டு இந்த ஒரு குழம்பு மட்டுமே போதும். குழந்தை பெற்றவங்களுக்கும் ரொம்ப நல்லது, பிள்ளைக்கும் அதே மாதிரி உடம்பு நல்லா தேரும். ஏன்னா தாய்ப்பால் தானே நம்ம கொடுப்போம், அதனால ரொம்ப நல்லது. சரி, இது ஆறுன பிறகு அரைச்சிக்கிட்டு பார்ப்போம். காயிட்டு இந்த பாத்திரம் சட்டி காயணும். சரியா? கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நம்ம கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. எதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம்னா வெள்ளைப்பூடு வசக்கணும். வசக்கிட்டு அரைப்பை மிக்ஸ் பண்ணணும். சரியா? அரைச்சிருவோமா? அது நல்ல வசங்கட்டு நம்ம நல்ல வடிய அரைச்சிடணும், மையா அரைச்சிடணும். சரியா? மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருவோம். இனி என்ன செய்யணும்னா, அது நல்லெண்ணெயில எப்பவுமே இப்படிதான் வரும். நல்லெண்ணெயில ஒண்ணும் நிறையா வரும். மீன் திங்காதவங்களுக்கு வெள்ளைப்பூடு மட்டும் போட்டு வைக்கலாம். இதுல கருவாடன் போட்டு வைப்பாங்க, ஆனா அந்த டேஸ்ட் நம்ம வடமதியில ஃபுல்லா கருத்தகரினா இதுதான். சாலை இந்த மீன் மாதிரி. தேவையான உப்பு, தெரியல, நுரைச்சு வருது. சரியா? அரப்பு, உப்பு, புளி எல்லாம் ஊத்தி இருக்கோம். ஒண்ணு இல்ல, என்ன நல்லெண்ணெய் தான் அது, சட்டி புது சட்டியில, அதனால ஒண்ணு. உப்பு போடணும். உப்பும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், மூடி வச்சு நல்ல கொதி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் ஆட் பண்ணணும். ஏன்னா மீன் எல்லாம் சாஃப்டா இருக்குமா, முதல்ல போட்டுட்டோம்னா ஹார்ட் ஆயிரும், பிய்யாது. மீன் ரப்பர் கணக்கு ஆயிரும். அதனால என்ன செய்யணும், ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம போடும்போது 3 கொதியில மீனும் கறி ரெடி ஆயிரும். சரியா? மூடி வச்சுருவோமா? இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணியெல்லாம் பார்த்துக்க, போதுமா போதும் எப்படின்னு பார்த்துக்கிடணும். ஓகே, இப்படி என்ன செய்யணும், மீனை போட்டுருவோமா?
பொரிக்க எடுக்கண்டாங்களா? இனி வந்து ஃபுல்லா மூடி வைக்க கூடாது, ஒரு 3/4 பங்கு இப்படி மூடி வைக்கணும். ஏன்னா சில டைம் பொங்கி பாஞ்சிரும். பொங்கி பாஞ்சா கறி நல்லாவே வராது, டேஸ்டே இருக்காது, நுரைச்சு வெளியே வந்துட்டுனா. ஓகேயா? அதனால நம்ம என்னச்சும் இதை இப்படி வச்சிருவோம். ஒரு தடவை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் மீன் போட்டீங்கன்னா இந்த ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ண கூடாது. நான் லாஸ்ட்ல போட்டனாலதான் இப்படி ஒரு கறக்கு கறக்கேன். சரியா? இன்னும் நல்ல ஒரு கொதி வந்தோன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதான், இறக்கிற வேண்டியதான். மீன் கறி எல்லாம் ஒண்ணு போல மிதந்து வருகா பாரு, எப்படி இருக்கு? ஓகே, இதுதான். இனி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இந்த டிக்கெட் சூட்ல இன்னும் அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கதான் செய்யும். நான் என்ன சொல்லுவேன்னா, இது கண்டிப்பா வடமதியில இன்னைக்கும் எந்த டாக்டர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த கறி வந்து எல்லாரும், குழந்தை பெற்று சிசேரியனா இருந்தாலும் நார்மலா இருந்தாலும், குழந்தை பெற்று ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டு போகலாம், ஒரு 2 நாள் கழிச்சு நல்ல நாளா பார்த்து கொடுக்கக்கூடிய கறிகள் இதுதான். இது வந்து 41 நாள் கொடுப்பாங்க, லாஸ்ட் வரைக்கும் பிள்ளைக்கு பேர் விட்டு எல்லாம் முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா இது தாய்க்கும் பிள்ளைக்கும் ரொம்ப நல்லது. தனிப்பட்ட முறையில ஓம கசாயம், சுக்கு வச்சு ஒரு 3 நாள், வெள்ளைப்பூடு வச்சு 3 நாள் அப்படியெல்லாம் கசாயம் கொடுப்பாங்க. ஆனா இது வந்து டெய்லி கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசின். மெடிசின்னு சொல்லாண்டா ஒரு கறியாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் ரொம்ப நல்லது. சரியா? கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. செய்து அப்பதான் சாப்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது, நார்மலாவும் நம்ம ரெகுலராகவும் இதை எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பிடறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. சாப்பிட்டு பார்த்துட்டு, இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பா இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையலை நம்ம வடமதி சமையல் சேனல்ல பார்க்கலாம். ஓகேயா? பாய்.